பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாழ்க்கையே ஒரே கண்ணீரா இருக்குது, போராட்டமா இருக்குன்னு கலங்குறீங்களா? கண்ணீர் வடிக்காம இருக்கிறது யாரு? ஏதோ ஒரு சிலர் தான். என்ன நடந்தாலும் அழமாட்டாங்க. பெரும்பாலான எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கண்ணீரின் பாதை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு என்பது இருக்கும். இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விட்டார், மக்களுக்காக, மற்றவர்களுக்காக. ஜெபிக்கும் போதுதான் அவர் அழுதார். அப்படி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சில சமயத்துல மற்றவங்களால நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படும் போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரும். வார்த்தை வராது, வெறும் கண்ணீர் தான் வரும். சிலர் இரவுல படுக்கையை கண்ணீரினால் நனைத்து கொண்டிருப்பாங்க. யாரிடத்திலுமே இதை சொல்ல முடியாது. மனைவியிடத்துல சொல்ல முடியாது, அல்லது கணவரிடத்துல ஷேர் பண்ண முடியாது. மற்றவங்க சொன்னா அது பிரச்சனை ஆயிரும். அதனால படுக்கையில கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. லைட் எல்லாம் ஆஃப் பண்ண பிறகு யாருக்குமே தெரியாம அழுது கொண்டு இருக்கிறவங்க. சிலர் பாருங்க, வேலை செய்து கொண்டே சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு பாதிப்பு குடும்பத்துல, அதை யாருமே கவனிக்காம இருப்பாங்க. ஆனா அவங்க அழுது கொண்டே இருப்பாங்க. அது மாதிரி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க எல்லாருமே ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்குல கடந்து போறாங்க. இந்த கண்ணீர்ல எங்க போகுது? அதாவது 2 இடத்துக்கு போகுது. ஒன்று, நாம நினைச்சு பரிதாபத்தோடு அழுது கொண்டு இருந்தா கண்ணீர் வீணாயிரும், அவ்வளவுதான். ஆனா தேவ சமூகத்துல இயேசுவே நீ கண்ணீர் வடிச்சா அந்த கண்ணீர் எங்க போகுது தெரியுமா? 56 சங்கீதம் 8ஆம் வசனத்துல, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும், அது உங்க கணக்கில் இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து இயேசுவேன்னு ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழும் பொழுது அந்த கண்ணீரை தேவன் ஒரு பாட்டில சேகரித்து வைக்கிறாராம். அதை துருத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய கண்ணீர் சேர்த்து வைக்கப்படுகிறது. உங்களுடைய கண்ணீரை தேவன் ரொம்ப விலையேற பெற்றதாய் பார்க்கிறார். ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர், அது தேவனுடைய உள்ளத்தை அசைக்கிற ஒரு கண்ணீர். ஆண்டவருடைய இருதயம் நொறுங்கி போய்விடும். மார்த்தாளும் மரியாளும் அழுதார்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்துல அந்த வேதனை தாங்க முடியல, கண்ணீர் விட்டு ஆண்டவரேன்னு அழுதாங்களா? அந்த கண்ணீரை பார்த்தோன்னே இயேசுவால் அமைதியா இருக்க முடியல. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அற்புதம் செய்ய போகிறார், அவனை உயிரோடு எழுப்ப போகிறார், அதுக்குதான் வந்திருக்கிறார். ஆனாலும் மார்த்தாளும் மரியாளும் அழுகிறதை கண்டபோது இயேசு ஆவியில் கலங்கினார், கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு மனிதருடைய கண்ணீரை பார்த்து பரிதபித்து உதவி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை கண்ணில் கண்ணீர் வரல, இருதயத்தில் அழுகிறீங்க. காயம், ஒரு வேதனை, வெளியே சொல்ல முடியாத பாரம். இயேசு பார்க்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய கண்ணீரை நான் கணக்கு வைத்திருக்கிறேன், என் துரைத்தியலை சேர்த்து வைத்திருக்கிறேன். இனி நீ அழாதே, நான் உன் கண்ணீரை துடைக்கும்படி அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். மார்த்தாளும் மரியாளும் அழுதாங்க. அந்த கண்ணீரை துடைக்க ஒரு பெரிய அற்புதம் செய்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாட்கள் கழித்து அந்த அவருடைய சகோதரனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். நீங்க என்ன செய்தா அழமாட்டீங்களோ அந்த காரியத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். உங்களுடைய கண்ணீர் அவருக்கு விலையேறப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனாலதான் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே, என் கண்ணீரை கூட சேர்த்து வைத்து எனக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில நான் கண்ணீரோட நிக்கிறேன். இந்த கண்ணீருக்கு நீங்க பதில் கொடுப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற இந்த மகள், இந்த மகன், அவருடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு நீங்க அற்புதம் செய்து மகிழ பண்ணுங்க. இன்றைக்கே ஒரு அற்புதத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென்.